ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் மது ஹேமா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இதில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சார் நோட்டீஸ் போர்டில் ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் கொடுத்துருக்குறாங்க. அந்த வீடியோவில் என்னென்ன பண்ண சொல்லியிருக்கிறாங்க, என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, அது பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ எக்ஸ்பிளைனாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நமக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மில் எது அக்செப்ட் பண்ணணும், எது ரிஜெக்ட் பண்ணணும், யார் அக்செப்ட் பண்ணணும், யார் ரிஜெக்ட் பண்ணணும், இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இதை எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட் நம்ம வெப்சைட்குள்ளே போகணும். மேலே எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் பின் பண்ணியிருக்கிற மெசேஜை டச் பண்ணோன்னா அதில் எஸ்பிஓ லாகின் பேஜ் வரும். அந்த லாகின் பேஜ்குள்ளே போயிட்டு இப்படி தான் இருக்கும் அந்த லாகின் பேஜு. லாகின் பண்ணிவிட்டு நம்மளோட ஐடியை போடணும். நம்ம ஐடியோட போட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி பேஜ் தான் வரும். இந்த பேஜில் அக்செப்ட் பண்ணது எவ்வளோ பேர், ரிஜெக்ட் பண்ணது எவ்வளோ பேர்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் அக்செப்ட் பண்ணணுமா ரிஜெக்ட் பண்ணணுமன்றது நம்மளோட ஓன் டிசிஷன் தான். இது நம்மளோட எந்த ஒரு கம்பல்சனுமே கிடையாது. இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, மொபைல் ஃபோன்களை இயக்குவதற்கு போதுமான அறிவும் திறமையும் மற்றும் மின்னஞ்சல்களை அனுப்புதல் மற்றும் பெறுதல், உலாவல், ப்ரௌசிங் நடவடிக்கைகள் போன்ற அடிப்படை இணைய அறிவு என்னிடம் உள்ளது என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னா டிக். நெக்ஸ்ட்டு, நான் செலுத்திய தொகை எஸ்பிஓ வழங்கும் க்ளவுட் ஸ்டோரேஜ் சேவைக்காக மட்டுமே தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் அல்ல என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன். இப்போ நம்ம பே பண்ண அமௌண்ட் அவங்க கொடுக்குற க்ளவுட் ஸ்டோரேஜுக்கு தான் அப்படின்றத நம்ம ஓகே அப்படின்னு சொல்கிறோன்னா இதை டிக் பண்ணிக்க வேண்டியதான். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னென்னா, க்ளவுட் ஸ்டோரேஜ் சேவைக்காக எஸ்பிஓக்கு செலுத்தப்பட்ட தொகைக்கு நான் முழு பொறுப்பு என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன் மற்றும் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த காரணத்திற்காக நான் மற்ற சக ஊழியர்களை தொந்தரவு செய்ய மாட்டேன். இப்போ நம்ம 2000 இல்லைன்னா 6500 பே பண்ணியிருப்போம். அந்த அமௌண்ட் க்ளவுட் ஸ்டோரேஜுக்காக மட்டும்தான் பே பண்ணியிருக்கோம், வேறு எதுக்காகவும் கிடையாது. அதனால் இந்த தொகையை நான் மட்டுமே முழு பொறுப்பு ஏற்கிறேன். இதற்காக என்னோடய அப்ளைனை யாரையுமே நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொள்கிற மாதிரி உள்ளது. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, எஸ்பிஓவின் அதிகாரப்பூர்வ ஊடகத்தின் எஸ்பிஓ வெப்சைட் பேஜ், எஸ்பிஓ டெலிகிராம் சேனல் மற்றும் பிற ஊடகங்களில் அவ்வப்போது பரிந்துரைக்கப்படும் அனைத்து வழிமுறைகள் மற்றும் புதுப்பிப்புகளை பின்பற்றுவதற்கு நான் இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன். அதாவது இப்போ எஸ்பிஓ வெப்சைட்டில் அவங்க அப்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எஸ்பிஓ டெலிகிராமில் நோட்டீஸ் போர்டில் ஷேர் கொடுக்குறது, இந்த மாதிரி தகவல்களெல்லாம் நான் டெய்லி வாட்ச் பண்ணுவேன். அதில் என்னென்ன தகவல் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன். அதில் எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அப்படின்றவங்கலாம் இதை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான். அதே மாதிரி எஸ்பிஓ வழங்கும் க்ளவுட் சேவையின் வாடிக்கையாளர் நுகர்வோர் என்பதை நான் இதன் மூலம் ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொள்கிறேன். நான் எஸ்பிஓவின் முதலீட்டாளர், பங்குதாரர் அல்லது நிதி முகவர் அல்ல என்பதை ஏற்கிறேன். நான் எஸ்பிஓ பணிகளின் பணியாளர் மட்டுமே என்பதை இதன் மூலம் ஏற்றுக்கொள்கிறேன். நான் எஸ்பிஓ க்ளவுட் ஸ்டோரேஜுக்கு சேவைக்கான ஒரு நுகர்வோர் தான். மற்றபடி நான் அதில் ஒரு முதலீட்டாளரோ பங்குதாரரோ நிதி முகவரோ எதுவுமே கிடையாது. நான் கொடுத்த பணத்துக்கு எனக்கு க்ளவுட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, க்ளவுட் ஸ்டோரேஜில் தான் வேலை பார்க்க போகிறோம் அப்படின்றத ஒப்புக்கொண்டு இதை டிக் பண்ணணும். நெக்ஸ்ட், எஸ்பிஓவின் அதிகாரப்பூர்வ ஊடகத்தில் டெலிகிராம் சேனல் வெல்கம் பேஜ் இடுகையிடப்பட்ட உள்ளடக்கத்தை நான் புரிந்து கொள்கிறேன் என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன். எனவே எஸ்பிஓவின் அறிமுகம் செய்பவர் உறுப்பினர்கள் பிரதிநிதிகள் யாரையும் அவர்களின் அனுமதி அல்லது ஒப்புதல் இல்லாமல் தொடர்பு கொள்ளவோ கேள்வி கேட்கவோ அல்லது தொந்தரவு செய்யவோ மாட்டேன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். அதாவது இப்போ எஸ்பிஓவில் டெலிகிராம் சேனல் இருக்குது, வெல்கம் பேஜ் இருக்குது. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதனால் நான் என்னை அறிமுகம் செஞ்சவங்களை, அப்புறம் இதில் உள்ள உறுப்பினர்களை யாரையுமே நான் போய் அவங்களோட அனுமதி இல்லாமல் அவங்ககிட்ட பேசுகிறதோ, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதோ, அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறதோ எந்த கேள்வியுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இதுக்கு டிக் பண்ணிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் என்னென்னா, நான் எந்த விதமான போலியான கருத்துக்கள், செய்திகளை வெளியிட மாட்டேன் என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன்.
எந்த ஒரு தளத்திலும் இந்த விஷயத்தை பற்றிய துல்லியமான உண்மைகள் அல்லது ஆதாரங்கள் இல்லாமல் நிறுவனம் தொடர்பான எந்த விதமான வதந்தியும் நான் இடமாட்டேன். அத்தகைய நடவடிக்கைகளை தடை செய்யப்பட்டுள்ளன. அப்படி செய்தால் என் மீது நடவடிக்கை எடுக்கலாம். அதாவது நான் எந்தவித ஒரு போலி கருத்தையுமே நான் வெளியே சொல்லலை. அப்படி எந்த ஒரு தகவல்கள் நான் சொன்னாலும் என்னை நீங்கள் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் என் மேலே எடுத்துக்கலாம் அப்படின்றத நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்றது தான் இந்த பாயிண்டில் கொடுத்துருக்குறாங்க. இது ஓகே அப்படின்னா நம்ம டிக் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்து நெக்ஸ்ட் என்னதுன்னா, பெறப்பட வேண்டிய பணி கட்டணம் தொகை திரும்ப பெறுதல் போன்றவற்றில் ஏதேனும் சந்தேகங்கள், கேள்விகள், சிக்கல்கள் இருந்தால் அது அதிகாரப்பூர்வ மின்னஞ்சலுக்கு sbotvm@gmail.com மட்டுமே என்னால் தெரிவிக்கப்படும் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன், புரிந்து கொள்கிறேன். மேலும் இது தொடர்பாக என்னை அறிமுகப்படுத்திய உறுப்பினரை நான் தொந்தரவு செய்ய மாட்டேன். அதாவது இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நம்ம இதில் நம்மகிட்டேருந்து வாங்கினாங்கள்ல க்ளோஸ் ஸ்டோரேஜுக்காக அந்த அமௌண்ட்டு, அந்த பணி கட்டணம், அதுக்கப்புறம் தொகை, நம்ம ஏற்கனவே வேலை பார்த்த அமௌண்ட்டு, இது சம்பந்தமான எந்த ஒரு கேள்வியும் நம்ம இன்ட்ரடியூசரையோ அதுக்கு மேலே உள்ளவங்களையோ யாரையுமே நான் கேட்க மாட்டேன். sbotvm@gmail.comக்கு மட்டுமே நான் மெயில் அனுப்பி அது சம்மந்தமான தகவல்களை தெரிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி இதுக்கு டிக் பண்ணிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு, வேலை செய்யும் பொழுது நிறுவனம் வழங்கக்கூடிய விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை நான் இதன் மூலம் ஏற்றுக்கொண்டு புரிந்து கொள்கிறேன். இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே கொடுத்துருந்தாங்கல்ல, இதை எல்லாமே நான் வேலை செய்யும்போது இந்த நிறுவனம் கூடிய அதுக்கப்புறம் இந்த நிறுவனம் வழங்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி அக்ரி கொடுக்குறது. அதுக்கப்புறம் நிறுவனம் மற்றும் அதன் செயல்பாடுகள் பற்றி நான் அறிந்திருக்கிறேன் என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன். மேலும் திட்டங்களில் உள்ள ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் SBO நிர்ணயித்த அனைத்து நடவடிக்கைகள் மற்றும் விதிமுறைகளுக்கு நான் கட்டுப்படுவதை ஒப்புக்கொள்கிறேன். இவங்க சொன்ன எல்லா இதுக்குமே நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி இதை டிக் பண்ணிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு, நான் SBO அலுவலகத்திற்கு செல்ல விரும்பினால் முன்னறிவிப்புடன் சந்திப்பை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நான் இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன் மற்றும் ஏற்றுக்கொள்கிறேன். அப்பாயின்மெண்ட் பெறுதல் மின்னஞ்சல் sbotvm@gmail.com. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம SBO ஆஃபீஸ்க்கு எப்போனாலும் போகக்கூடாது. நமக்கு இப்போ போகணும் விருப்பம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஏற்கனவே மெயில் அனுப்பி அவங்க ஒரு கன்ஃபர்மேஷன் லெட்டர் கொடுப்பாங்க. அந்த கன்ஃபர்மேஷன் லெட்டரை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது இதில் கொடுத்துருக்க தகவல். இதுக்கு ஓகே. அதுக்கடுத்து, தனிப்பட்ட காரணத்திற்காக சக ஊழியரை தவறாக பேசுவதோ தொந்தரவு செய்யவோ அல்லது பேசவோ மாட்டேன் என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன். அதாவது நம்ம கூட வேலை பார்க்குறவங்கக்கிட்ட எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், தவறாக பேச மாட்டேன், தொந்தரவு செய்ய மாட்டேன் அப்படின்றத ஒப்புக்கொள்கிறது தான் இது. அதுக்கப்புறம் மேற்கூறிய அனைத்து விதிமுறைகளையும் மற்றும் நிபந்தனைகளையும் நான் பின்பற்றுவேன் என்பதையும், ஏதேனும் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை மீறினால் தனது கிளவுட் சந்தா ஐடி ரத்து செய்யப்படுவதற்கும் எனக்கு எதிராக பொருத்தக்கூடிய இடங்களில் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கும் வழிவகுக்கும் என்பதை நான் இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். மேலே உள்ள நிபந்தனைப்படி எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, என்னோடய க்ளவுட் ஸ்டோரேஜ் ஐடியை முடக்கிடுவாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, எனக்கு அதை பற்றி சட்டப்பூர்வமாக என் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம SBOவுக்கு ஓகே சொல்கிறது தான் இதை டிக் பண்ணுறது. அதுக்கடுத்து, மேற்கூறிய நிபந்தனைகள் என்னால் சரியாக புரிந்து கொள்ளப்பட்டு எனது சொந்த விருப்பத்துடன் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வேன். மேலும் நான் எந்த பலம், வற்புறுத்தல் அல்லது தேவையற்ற செல்வாக்கின் கீழ் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. மேலே நான் சொன்ன எல்லாமே என்னோட முழு விருப்பத்தில் தான் நான் டிக் பண்ணியிருக்கேன். என்னை யாருமே வற்புறுத்தலை அப்படின்னு சொல்கிறது தான் இது. இது எல்லாமே நம்ம டிக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அக்செப்ட் இந்த காட்டுதா. இப்போ இதில் ஏதாவது ஒன்று நம்ம டிக் பண்ணாமல் விட்டுட்டோம்னா ரிஜெக்ட் காட்டும். நீங்கள்
இதை கன்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அக்செப்ட் கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. இல்லை வேண்டாம் வெளியே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரிஜெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து அக்செப்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வெல்கம் பேஜ் வரும். அதுக்கப்புறம் நம்மளோட கோ டு டேஷ்போர்டு இதை கிளிக் பண்ணோம்னா நார்மலான நம்மளோட பேஜ் வந்துடும். அவ்வளோதான். இது வந்து இனிமேல் நம்ம லாக் அவுட் பண்ணிக்க வேண்டியதான். இது இவ்வளோ தான். இதில் வந்து நம்ம ஓகே அப்படின்னா அக்செப்ட், வேண்டாம் அப்படின்னா ரிஜெக்ட். இதை வந்து நம்ம பண்ணுறது, இது வந்து இன்றைக்கோட டாஸ்க்கு. இதை வந்து முடிக்கிறதுக்கு 5 days டைம் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரைடே லாஸ்ட் டேட்டு. ஃப்ரைடேக்குள்ளே நம்ம பண்ணிக்கணும். பண்ணலை அப்படின்னா அதுவே சஸ்பெண்ட் ஆயிரும். அதேமாதிரி ரிஜெக்ட் ஆனவங்களுக்கும் சஸ்பெண்ட் ஆயிரும். அதனால் நம்ம கவனமாக பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தான் இன்றைக்கி வந்து அந்த வீடியோவில் சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி வேறு தகவல் வேணும்னா மது கேமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.